திரு அருணன், இந்த சிக்கல்களில் மத்திய அரசு பாரபட்சம் பார்க்க வேண்டிய அவசியம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேள்வியை திரு சூர்யா வைக்கிறாரு. பிரதமரோ நிதித்துறை அமைச்சரோ ₹1 இங்கே கொடுக்க வேணான்னு ஏன் சொல்ல போகிறாங்க? ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் ஒதுக்கீடுகள் இருக்கு அப்படிங்கிறத விலாவரியா அவர் விளக்கி இருக்கிறார். இல்ல, இந்த நிதி குழு, நிதி கமிஷன் பற்றி நண்பர் ராஜகோபால் ரொம்ப நல்லா இங்க விளக்குனார். இப்ப ஒன்றிய நிதி அமைச்சருடைய அந்த பேட்டியை கேட்டேன். அவங்க நேர்முக வரியை பத்தி தான் ரொம்ப பேசினாங்க. அது தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு வந்துச்சு, நாங்க எவ்வளவு தர்றோம், அப்படி தருவதில் அவங்க ஒரு 5-6 ஐட்டத்தை இணைச்சு பிறகு அந்த கூட்டல்ல கூட ஏதோ கொஞ்சம் சிக்கல்னாங்க. இப்ப சரின்னு சொல்லப்படுது. நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. ஆனா அடுத்தாப்புல ஒரு வாக்கியம் சொன்னாங்க. என்னன்னா, நான் அந்த ஜிஎஸ்டி விவகாரம் பற்றி பிறகு பேசுறேன் அப்படின்னாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா பிறகு கடைசியா ஒற்றை வாக்கியம் சொன்னாங்க. அது என்னன்னா, ஜிஎஸ்டியை பொறுத்தவரையில அவங்க மாநில ஜிஎஸ்டி அவங்களுக்கு போயிருதியா, அது போத்தாலும் செய்யாது, மாநில ஜிஎஸ்டி அது பெருசா சொன்னாங்க. எங்களுக்கு வர்ற ஜிஎஸ்டி அதுல 41% நாங்க கொடுத்துடுறோம் மாநிலங்களுக்கு. ஆமா, ஆனால் அந்த மாநிலங்களுக்கு அந்த 41% பகிர்ந்து தரும் பொழுது பாஜக ஆளுகிற மாநிலங்கள், பாஜக ஆளாத மாநிலங்கள் என்கிற பாகுபாடு காண்பிக்கப்படுகிறதா இல்லையா என்பதுதான் இங்க கேள்வி. அதுக்குள்ள அவங்க போகல. நீங்க அந்த பேட்டியை புறம் பாருங்க. அந்த 41% நான் எப்படி பிரிச்சு கொடுத்தேன்னு தெரியுமா? அதுக்குள்ள போகல. அது அப்பதான் அவங்க நிதி கமிஷன் பின்னாடி ஒழிச்சுக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு நிதி அமைச்சர் அது அந்த புள்ளி வரம்பெல்லாம் இங்க வந்துருச்சு. என்னங்கய்யா, ஏற்கனவே முந்தைய 12வது நிதிக்குழு 5%, இதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இப்ப 15வது நிதிக்குழு 4% குறைஞ்சு போச்சு. இப்ப 1% குறைஞ்சு போச்சு. ஆனால் இந்திய மக்கள் தொகையில நம்ம 6%. நான் சொல்லுவேன், வெறும் மக்கள் தொகையை மட்டும் பார்க்க கூடாது. மாறாக வரி கொடுப்பதிலே, இந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியிலே, செல்வம் சேர்ப்பதிலே தமிழ்நாட்டுடைய பங்கு என்ன? வரி கொடுப்பதிலே 3 முதல் மாநிலங்களில் 1 தமிழ்நாடு. ஆனால் அதற்கு திரும்ப கிடைப்பது என்பது ஒன்றிய அரசினுடைய அந்த ஜிஎஸ்டியில, அந்த சரக்கு சேவை வரியில, அந்த 41% நீங்க எவ்வளவு பிரிச்சு கொடுக்குறீங்க? ஏன் அதுக்குள்ள போக மாட்டேங்கிறீங்க? இல்லையா, அதெல்லாம் நிதி கமிஷன் சொல்லிருச்சு. அதெல்லாம் நிதி கமிஷன் சொன்னா அது அப்படியே ஏற்கனவே எந்த அவசியம்? உங்களுக்கு ஒரு நியாயப்பட வேண்டாம் ஐயா. ஐயா, தமிழ்நாடு இவ்வளவு வரி கட்டுது. அவர் ஒரு கேள்வி என்ன வைக்கிறாருன்னா, நீங்க எல்லா நேரங்களையும் உத்தரப்பிரதேசத்தை மட்டும் ஒப்பிடுறீங்களே, மேற்கு வங்கத்தையும் ஒப்பிடலாமே, மகாராஷ்டிரா பீகாரையும் ஒப்பிடலாமேன்னு கேட்கிறாரு. அங்கேயும் அதிகமாக தானே கொடுக்கப்படுது அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல, எல்லாத்தையும் ஒப்பிடலாம். நான் ஒண்ணு தப்புன்னு சொல்லல. ஆனா இயல்பாக உத்தரப்பிரதேசத்துல ஒப்பிடுவதில் ஒரு நியாயம் இருக்கு. காரணம் அதுக்கு தான் வர்றேன். அவங்க கொடுக்கிற வரி குறைவு. ஒன்றிய அரசுக்கு அவங்க செலுத்துகிற வரி எவ்வளவு, ஆனால் பெறுகிற அந்த பகிர்வு எவ்வளவு சொல்லுங்க. அதை பார்க்கணும். மக்கள் தொகை, அப்ப மட்டும் மக்கள் தொகை சொல்லிடுறாங்க. ஐயா, இத்தனை கோடி பேர் இருக்காங்க ஐயா உத்தரப்பிரதேசத்துல. நான் மக்கள் தொகையும் கணக்குல எடுக்கணும், நான் வேணும்னு தான் சொல்றேன். அது எடுத்துக்கொள்ளணும். ஆனா அதை மட்டும் எடுத்தீங்கன்னா, நண்பர் ராஜகோபால் சொன்னது போல மிகப்பெரிய ஆபத்து தென் மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு. குடும்ப கட்டுப்பாட்டை, நம்முடைய பெண் கல்வியை உயர்த்தியதின் காரணமாக பெண்களுக்கு கல்வி கூட கூட குடும்ப கட்டுப்பாடு இயல்பாக வருது. அதை நம்ம சாதிச்சு காமிச்சிருக்கோம். அதுக்கான தண்டனையா இது? எது நிதியிலையும் வெட்டு, எதுலையும் வெட்டாக போகுது, மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையிலும் வெட்டு வரப்போகுது. அதுக்கு தான் அவங்க எல்லாம் அடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அடிப்படையான விஷயம் எல்லாம் பேசாம நம்ம நண்பர் ராஜகோபால் ரொம்ப நல்லா சொன்னாரு. நிதியமைச்சருடைய அந்த பேச்சு தோரணையை பாருங்க, ஒரு அன்பு இல்லையே, ஆதரவு இல்லையே. இல்ல, இப்ப பாருங்க, இந்த வெள்ள நிவாரணத்துக்கு நான் மீண்டும் வர்றேன். இங்க நண்பர்கள்லாம் பேசினாலும் என்னங்க எனக்கு புரியலங்க. நண்பர் சூர்யா அவர் பாட்டுக்கு என்ன சொல்றாரு, ஐயா உங்களுடைய மாநில பேரிடர் நிதி ஏற்கனவே பணம் இருந்துச்சு, ஆகவே உங்களுக்கு தரமாட்டோம்யா, அப்படிதான் அவர் பேசுறாரு. ஆனால் தேசிய பேரிடர் அந்த ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் என்பது, அந்த நிவாரண நிதி என்பது தெளிவா சொல்லுது, calamities of severe nature மாநிலங்களில் ஏற்பட்டால் அதற்கு மக்களுக்கு நிவாரணம் அளிக்க. இதுல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அல்ல, அது திட்ட செலவுல போகணும். அடுத்த பாரா சொல்லுது. அந்த கைட்லைன்ஸ் படிச்சு பாருங்க, நீங்க படிச்சிருப்பீங்க. இங்க நம்ம அடிப்படையான கேள்வி இங்க என்ன ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க என்றால், சென்னையில ஏற்பட்டது பேரிடர் அல்ல, 47 ஆண்டுகள்ல இல்லாத மழையா, ஆனாலும் பேரிடர் அல்ல. அதே போல தென் மாநிலங்கள்ல
90 ஆண்டுகளில் இல்லாத அல்லது 100 ஆண்டுகளில் இல்லாத 100 சென்டிமீட்டர் மழை, ஆனாலும் அது பேரிடர் அல்ல, கேலமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர் அல்ல அப்படி என்று நிதி அமைச்சரே தீர்ப்பு சொல்றாங்க. இதுக்கு முந்தின பேட்டியை பாருங்க. நாங்க அப்படி எல்லாம் இந்த அறிவிப்புங்கிற வார்த்தைக்குள்ள போய் ஒழிச்சுக்கிறாங்க. அறிவிப்புங்கிற வார்த்தை அதுல இல்லதான், அந்த வழிகாட்டுதல்ல. ஆனா அசஸ்மெண்ட்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களே, அசஸ் பண்ணீங்களா? என்ன அசஸ் பண்ணீங்க? என்ன மதிப்பீடு பண்ணீங்க? அப்ப இதெல்லாம் ஓர வஞ்சனை இல்லை. இன்னும் ஒண்ணு, இப்ப இந்த ரயில்வே பத்தி எல்லாம் அவர் வேற ஒரு மாநில நண்பர் சொன்னாரு, நான் நண்பர் சூர்யாவுக்கு சொல்லுவேன். மாநில நிதி அமைச்சர் என்ன சொல்றாரு? ஐயா, ரயில்வே திட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு 2% தாயா கிடைக்குது தொகை. இதை தனியா தான் பேசணும்னு அவர் நல்லா சொன்னார். தனியா பேசும் பொழுது இதெல்லாம் ஓர வஞ்சனை இல்லையா? இப்ப மெட்ரோ திட்டத்தை ரொம்ப நல்லா இன்னைக்கு அம்பலப்பட்டு போயிருக்காங்களே, என்னையா? ஆக தமிழ்நாடுனா மட்டும் கடன் கேட்டா ரொம்ப சீப்பான வட்டி ரொம்ப கம்மியா. அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. இப்ப எய்ம்ஸ்னா மதுரை எய்ம்ஸுக்கு மட்டும் ஜப்பான் கடன். ஆனா பாஜக ஆளுகிற அல்லது ஏற்கனவே ஆண்ட மாநிலங்களில் எய்ம்ஸ் வந்தா மட்டும் நீங்க ஒன்றிய அரசுல இருந்து நிதி, அந்த நிதி உங்களுக்கு எப்படி கிடைக்குது? அங்கதான் செஸ், அங்கதான் இந்த சர்சார்ஜ் எனப்படுகிற அந்த கூடுதல் வரி, அது பூரா உங்களுடைய இஷ்டத்துக்கு விளையாடுவது. இவர் சொல்றாரு அங்க அதுல இருந்து நான் இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன், நீங்க பார்த்து கொடுத்தா. ஏன்னா நிதி கமிஷனுடைய பகிர்வு அந்த விதிக்குள்ள வராது. அது 10% முன்பு இருந்துச்சு, 28% உயர்த்தியது யாரு? இந்த மோடி அரசு. அப்ப 28% மக்களிடமிருந்து வரியை வாங்கி அதை பயன்படுத்துகிற அந்த அதிகாரத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு நீங்கள் விரும்புகிற மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு பண்றீங்க. அதுதான் அவர் என்ன சொல்றாரு, உத்தரப்பிரதேசத்துக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட சதவீதத்தை விட இப்ப குறைஞ்சிருக்கு. அதே பினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன். தமிழ்நாட்டுக்கு மட்டும் குறையல, மகாராஷ்டிராவுக்கு குறைஞ்சிருக்குங்கிறாரு. நான் 19% 16% குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு எப்படி 5.3ல இருந்து 4 குறைஞ்சிருக்கோ அந்த மாதிரி அங்கேயும் குறைஞ்சிருக்குங்கிறார். இல்ல, நான் அதையும் கேட்டுக்கிட்டேன். நான் கேட்கிற கேள்வி, அந்த உத்தரப்பிரதேசம் வரியாக ஜிஎஸ்டியாக எவ்வளவு கொடுத்துச்சுன்னு சொல்லுங்க ஒன்றிய அரசுக்கு. அல்லது இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியில ஒட்டுமொத்த தொழில் வளர்ச்சியில உத்தரப்பிரதேசம் பங்கு என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் பார்க்க வேணாமா? ரைட். அப்ப அதை பார்க்காம வெறுமனே இந்த கணக்கு மட்டும் சொன்னாது என்ன நியாயம்? மொத்தத்துல இது ஓர வஞ்சனை. அம்பலப்பட்டு போய் நிக்குது. பேசலாம், தொடர்ந்து பேசலாம். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு ராமசாமி, ஒரு பேரிடர் இருக்கு, சிக்கல் இருக்கு, 2 மத்திய அமைச்சர்கள் நேரா வந்து பார்த்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல உடனடியா நிதியை கொடுப்பது அல்லது மக்களுக்கான இடர்பாட்டை நீக்குவது தானே முக்கியமா இருக்கணும். கணக்குகளை சொல்லிட்டு இருக்கிறது சரியா இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. ராஜகோபால் சார் கூட கிட்டத்தட்ட அந்த எல்லையில இருந்து அந்த கேள்வியை முன்வைக்கிறார். இதை எப்படி பார்க்க? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். அந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம 3 விஷயத்த நம்ம கிளாரிஃபை பண்ணிடணும். ஒண்ணு எல்லாரும் ஃபண்ட் அலோகேஷனை பத்தி பேசினாங்க. இதே நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ஃபண்ட் அலோகேஷன் என்ன இருக்கு அப்படின்னு 2023, 24, 22, 23 நம்ம டிஸ்ட்ரிக்ட் வரையா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். திருப்பூர், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், சென்னை மாநில மாவட்டங்கள் அதிகபட்சமா ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கு. ஆனா என்னோட ஊர் காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தென்காசி, நீலகிரி எல்லாம் கம்மியான ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கு. அதனால எங்க ஊருக்கு தண்ணி கம்மியா வருது, எங்க ஊருக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட் கம்மியா அலோகேஷன் பண்ணுவாங்க. அங்க இருக்க மக்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்ல, அதனால அங்க இருக்க மக்களுக்கு அடிப்படையாக வசதிகள் தேவையில்லை அப்படின்னு அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. மறுபடியும் சென்னை நிறைய பேசியிருக்கோம். ஆனா ஒரு சின்ன வேறுபாட்டை சுட்டி காட்டுறேன். அதோட நீளமான ஆர்குமெண்ட் கூட போல. நானு ஒரு இடர்பாடு வருது, பேரிடர் வருதுன்னா சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு நிதியை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குது. தூத்துக்குடி, திருநெல்வேலி பாதிப்புக்கு ஏற்ப கொடுக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கல. இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, இங்க ஒரு பேரிடர் நடந்திருக்கு, அப்ப அதுக்கு குறைஞ்சபட்சமா ஒரு நிதியை உடனடியாக கொடுங்க அப்படின்னு கேட்டா ஒரு 2000 கோடியாவது கொடுங்க கடைசியான்றாங்க. ₹1 கூட கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எல்லை இருக்கு இல்லையா? அந்த இடத்துல உங்களுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கோம் அவ்வளவு கொடுத்திருக்கோம்னு சொன்னா நீங்க நேரா அசஸ் பண்ணிருக்கீங்க, அமைச்சர்கள் அசஸ் பண்ணிருக்காங்க, குழு அசஸ் பண்ணிருக்கு. பேரிடருக்கு முன்னாடி நான் ஜெனரலா நான் பேரிடர் அந்த வேறுபாட்டை தான் சுட்டி காமிச்சேன்.
இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் நீங்க மாவட்டம் முழுக்கவும் கொடுக்கல, பொங்கல் பரிசு எல்லாத்துக்கும் ஒண்ணா கொடுப்பாங்க, பாதிப்புக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு அதிகமா கொடுக்க வேண்டியிருக்குல்ல. தவறு இருக்கு, நான் முதல்ல தவறை பின் பாயிண்ட் பண்ணிடுறேன். நான் பேரிடருக்கு வரேன், பொறுமையா இருக்கேன். பேரிடருக்கு வராம நான் போக மாட்டேன், கவலையே படாதீங்க. பேரிடர் நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் 2005 கிளியரா என்ன பொசிஷன் இருக்கு, என்ன பண்ண போறாங்க, அசஸ்மெண்ட் பத்தி எல்லாரும் பேசினாங்க. அசஸ்மெண்ட்டுக்கான ப்ரொசீஜர் ப்ராசஸ் சட்டத்துல என்ன இருக்கு, கைட்லைன்ஸ்ல என்ன இருக்கு, இதுவரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா தமிழ்நாடு எப்படி பண்ணிருக்கு, மாவட்ட வாரியாக என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு மாநிலம் இப்ப தாகம் எடுக்கிறது எனக்கு தண்ணி கொடுங்க, ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கன்னு கேட்டா 4 அன்னைக்கு உங்களுக்கு 10 லிட்டர் தண்ணி வரும்னு சொன்னா சரியா இருக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி அடிப்படையா வைக்கிறாங்க. இப்போ எமர்ஜென்சிக்கு ஒரு ஃபண்ட்னு ரிலீஸ் பண்ண முடியாதா? உதவி தானே கேட்கிறோம், தட்டேந்து நிற்கிறோம் எழுதுறாங்க. தமிழ்நாடு அப்படி இருக்கு. நான் அதான் திரும்பி நான் வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட்டுக்கே போயிடுவேன். என்ன எரர்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் சொன்னது, ஜெனரல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இவங்க பிளான் பண்றது மாநிலத்துல மாவட்டங்களுக்கு எப்படி தேவையோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பெண்டிங்க பிளான் பண்றோம். ஒண்ணும் இல்லை, இப்ப புதுசா SEZ கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற பிளானிங்க்கு தமிழ்நாடு அரசு முதல் முறையாக அதிமுக அரசு மாதிரி இல்லாம திமுக அரசு 2021 அப்புறமா 2022 பட்ஜெட்ல அர்பன் ஏரியாஸ்ல இல்லாம நம்ம புது ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணணும் அப்படின்னா என்ன காரணம்? ஏன்னா புதுசா டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்ற காரணம். அதே மாதிரி புதுசா டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்ற காரணத்தினால மத்திய அரசோட பட்ஜெட் அலோகேஷன் அந்த மாதிரி. அப்புறம் ரெண்டாவது எய்ம்ஸ் பத்தி பேசினாங்க. எய்ம்ஸோட பட்ஜெட்டரி இஷ்யூஸ், லேண்ட் அக்விசிஷன் இஷ்யூஸ். August 10, 2023 நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் லோக்சபால ஆன்சர் பண்ணும்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சராக பதில் சொல்றாங்க, 1200 கோடி அப்படி லேண்ட் அக்விசிஷன் அஷூரன்ஸ் கொடுத்த தமிழ்நாடு அரசு அப்புறமா லேண்ட் அக்விசிஷன் பண்ணும்போது 1900 crores மேல பட்ஜெட்டரி அலோகேஷன் கேட்டிருக்காங்க. அந்த 1900 crores மொத்தமாக மத்திய அரசு செலவு பண்ணிக்கிறது. ஆனா அந்த 700 கோடிக்கு மேல லேண்ட் அக்விசிஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனது தமிழக அரசு 2 ஆட்சி காலத்திலயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒண்ணு. இரண்டாவது, ஜைகாவோட இருக்க அக்ரிமெண்ட்ல இருக்க என்டையர் இதை நாங்க கேரண்டி மட்டும் இல்ல, லோன் ரீபேமெண்ட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட்டும் எங்களோட தான் இருக்கு. நாங்க லோன் ரீபேமெண்ட்டையும் நாங்க ஃபெசிலிட்டேட் பண்றோம் அப்படின்னு தமிழக அரசுக்கு மத்திய அரசு வாக்கு கொடுத்திருக்காங்க. அதையும் பார்லிமெண்ட் ஃப்ளோர்ல மட்டும் பிளேஸ் பண்றது இல்ல, நம்ம ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட் ஜைகாலையும் அதுதான் டாக்குமெண்டேஷன். இதுக்கப்புறமா இந்த இடத்தை இதை முடிச்சுட்டு அடுத்தது போயிடலாம். நான்